செய்யப்பட்ட பிரசன்ன ரணவீரவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். இலங்கை கடற்படை அத்துமீறியதாக குற்றச்சாட்டை மறுக்கும் கடற்படை. பரீட்சை பெறுபவர்களை மாத்திரம் வைத்து கல்வியை அளவிடும் முறைமை மிகவும் தவறானது எனவும் அந்த முறையை மாற்றப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பரீட்சை பெறுபவற்றை மாத்திரம் வைத்து கல்வியை அளவிடும் முறைமை தவறு. பரீட்சை பெறுபவர்களை மாத்திரம் வைத்து கல்வியை அளவிடும் முறைமை மிகவும் தவறானது எனவும் அந்த முறையை மாற்றப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பொலனறுவை ரோயல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து தரப்பினரும் கல்வி குறித்து குறுகிய பார்வையை கொண்டிருப்பதாக பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறைமையினை மாற்றுவதன் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளுடன் முன்னேறுவதற்கு உதவும் கல்வி முறையினை உருவாக்குவதற்கு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் படைப்பாற்றல் மற்றும் மனிதாபிமானம் கொண்ட சிறார்களை வளர்ப்பதே தங்களது நோக்கமாகும் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் இடமாற்றங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானம். வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் இடமாற்ற கொள்கையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றியமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் நேற்று நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் மற்றும் இலங்கை அதிபர் சேவை சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆசிரியர் இடமாற்ற சபையில் பதிவு செய்யப்பட்ட இயங்கு நிலையில் உள்ள தொழிற்சங்கங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்க வேண்டும் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அனுமதியற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடமாற்ற சபையில் இடம்பெற்றிருந்தால் அதனூடாக வழங்கப்படும் இடமாற்றம் சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் அனைத்து வலயங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களின் விவரங்களை அனுப்ப வேண்டும் எனவும் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தேசிய இடமாற்ற கொள்கையுடன் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை சில இடங்களில் ஒத்து செல்லாத போதிலும் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை மேலும் வினைத்திறனாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என ஆசிரியர் சேவை சங்கத்தினர் கோரியுள்ளனர். அத்துடன் சேவையின் தேவை கருதிய இடமாற்றங்கள் வலய கல்வி பணிப்பாளர்களால் வழங்கப்படும் போது இந்த விடயம் தொடர்பில் 14 நாட்களுக்குள் இடமாற்ற சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த சங்கத்தில் குறிப்பிட்டுள்ளனர். துமிந்த திசாநாயக்காவுக்கு பிணை. தங்க முலாம் பூசப்பட்ட T-56 துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்காவுக்கு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பிரசன்ன ரணவீரவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். கிரிபத்கொட பிரதேசத்தில் அரசாங்க காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர எதிர்வரும் 28ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மகர நீதவான் நீதிமன்றத்தின் பிரதான நீதவான் காஞ்சன என் சில்வா முன்னிலையில் பிரசன்ன ரணவீர இன்று ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிரசன்ன ரணவீர சமர்ப்பித்த பிணை மனுவையும் நீதவான் நிராகரித்துள்ளார். சொத்து அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு அபராதம். சொத்து மற்றும் பொறுப்புக்கூறல் அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளிடமிருந்து இன்று முதல் அபராதம் அறவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதிக்கு முன்னர் சொத்துக்கள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் சம்பளத்தில் ஒரு நாளைக்கு 30ல் ஒரு பங்கை அறவிட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து அரசு நிறுவன தலைவர்களுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபவர்களை மீள பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன.
இதன்படி இன்று முதல் எதிர்வரும் ஜூலை 28ஆம் தேதி வரை குறித்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் மொத்தம் 2,37,026 மாணவர்கள் காப்போத்த உயர்தரத்துக்கு தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றிடமாக உள்ள பிரதம நீதியரசருக்கான பதவி. பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இந்த மாத இறுதியில் ஓய்வு பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர் 27ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றிய முர்து பெர்னாண்டோ கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கையின் 48வது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரது ஓய்வை அடுத்து இலங்கை அரசியலமைப்பு சபையின் அனுமதியுடன் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் ஜனாதிபதி பிரதம நீதியரசருக்கான பரிந்துரையை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் அமெரிக்கா நோக்கி இலங்கை. இலங்கை ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள 30% வரியை குறைக்கும் நோக்கத்தை மையப்படுத்தி இலங்கையின் உயர்மட்ட குழு ஒன்று அமெரிக்காவுக்கு புறப்படவுள்ளது. முக்கிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்களை உள்ளடக்கிய இந்த குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டில் இருந்து புறப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்க சந்தைக்கு செல்லும் இலங்கை பொருட்களுக்கு மிகவும் சாதகமான விதிமுறைகளை கொண்டு வருவதற்குமான ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைகிறது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா, சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகர் துமிந்த கூலாங்கமுக மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றனர். அத்துடன் அமெரிக்க வரி நிவாரணத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழுவின் உறுப்பினர்களும் இந்த குழுவில் அடங்குகின்றனர். இதற்கிடையில் அமெரிக்காவின் நிறுத்தப்பட்ட வரி கொள்கை எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்படை அத்துமீறியதாக குற்றச்சாட்டை மறுக்கும் கடற்படை. இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் ராமேஸ்வரம் மீன்பிடி படகின் பின்புற பகுதி உடைந்து சேதமடைந்துள்ளதாக தமிழக கடற்தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டவிரோதமான முறையில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 7 இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். காங்கேசந்துறையை அண்மித்த கடற்பரப்பில் கைதான அவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்தொழிலாளர்களுடன் படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமது படகை இலங்கை கடற்படையின் படகு மோதி சேதமாக்கியுள்ளதாக இந்திய கடற்தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை கடற்படையினரிடம் கோரிய போது இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிப்போரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இலங்கை கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்திய கடற்தொழிலாளர்கள் கூறுவதைப் போல் கடல் எல்லையை மீறி அவர்களுடைய படகுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் இந்திய கடற்தொழிலாளர்களின் குற்றச்சாட்டை முழுமையாக மறுப்பதாகவும் இலங்கை கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தேசிய தரவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். இலங்கையின் மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை உருவாக்குவதற்கான கேள்வி பத்திரத்தை அரசாங்கம் இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலைமையானது தேசிய தரவு பாதுகாப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய விமல் வீரவன்ச, இந்த தீர்மானம் காரணமாக கைரேகைகள், விழித்திர ஸ்கேன் மற்றும் குடியிருப்பு விவரங்கள் போன்ற முக்கிய தகவல்கள் உட்பட இலங்கை குடிமக்களின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த தனிப்பட்ட தரவுகளை இந்திய நிறுவனத்தால் அறிந்து கொள்ள முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் 99% தொழில்நுட்ப அமைப்புகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன.
எனினும் தற்போதைய நிர்வாகம் வேண்டுமென்றே உள்நாட்டு அமைப்பை ஓரம் கட்டி இந்தியாவின் தேசிய ஸ்மார்ட் நிறுவனத்துக்கு இந்த பணியை வழங்கியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து மீண்டும். ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் ஆகிய இடங்களுக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக மாநில அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களமூடாக 118 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்க 6.24 கோடி ரூபாயில் மத்திய அரசினூடாக பணிகள் நடந்து வருவதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன. இருப்பினும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இன்னும் சேவைக்கான அனுமதி கிடைக்கவில்லை. அதே நேரம் தலைமன்னாரிலும் கப்பல் சேவைக்கான ஆயத்த பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தமிழக அரசு தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. முன்னதாக தமிழகத்தின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரை 1914 முதல் கப்பல் போக்குவரத்து இடம்பெற்று வந்தது. எனினும் 1964ஆம் ஆண்டு வீசிய கடுமையான புயல் காரணமாக தனுஷ்கோடி கடலில் மூழ்கியதால் அந்த சேவை நிறுத்தப்பட்டது. பின்னர் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையிலான கப்பல் போக்குவரத்து இடம்பெற்று வந்த நிலையில் இலங்கையின் போர் காரணமாக 1984ஆம் ஆண்டு மத்திய அரசால் அந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் 1 மணி நேரத்திற்குள் தலைமன்னார் சென்றுவிட முடியும் என்றும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்திலுள்ள பாறையின் சிறிய பகுதி ஏலத்தில். அண்மையில் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய செவ்வாய் கிரகத்தில் உள்ள பாறையின் ஒரு சிறிய பகுதியை நாளை மறுதினம் ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு பிரபல ஏல நிறுவனம் ஒன்று முன்வந்துள்ளது. 2 முதல் 4 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதனை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது. நாம் வாழும் இந்த பூமியில் பூமிக்கு சொந்தமானது மாத்திரமன்றி வேற்று கிரகங்களுக்கு சொந்தமான திண்மப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. செவ்வாய் கிரகத்தின் பாறை பகுதி என்பது அவ்வாறான ஒன்றாகும். இப்பூமியில் அடையாளம் காணப்படும் மிக விலை உயர்ந்ததொரு பாறை பகுதியாகும். செவ்வாய் கிரகத்திலிருந்து இந்த பாறை பகுதி பூமியை நோக்கி வந்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பின் மீது மற்றொரு கிரகம் போன்ற ஒன்று மோதுவதால் ஏற்படும் வெடிப்பு காரணமாக வெளியாகும் கோளின் துகள்கள் விண்வெளியில் பல மில்லியன் மைல்கள் தூரம் கடந்து இவ்வாறு பூமியில் வந்து விழுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இவ்வாறு பூமியை வந்தடையும் பாறைகள் துண்டுகள் தீப்பிடித்து அழிவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.